பருப்பு சாதம் எப்படி டேஸ்டியாக பிரியாணி மாதிரி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்போவுமே அரைச்சி எடுத்துக்குவேன். ஸ்டோர் பண்ணி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலி, சோம்பு, கிராம்பு, பட்டை, அன்னாச்சி பூ எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸ்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டுட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சாப் பண்ண தக்காளி எடுத்துருக்கேன். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு அரிசி பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம 7 கப் தண்ணி விட்டுக்கலாம். குக்கர் விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் கொத்தமல்லி நம்ம லைட்டாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். செம்ம டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் இப்போ நமக்கு ரெடி. இது கூட தயிர் பச்சடி வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம்.